ஹஜ்ஜிலிருந்து படிக்கிற இன்னொரு முக்கியமான பாடம் தான் ஹஜ்ஜிலிருந்து படிக்கிற முக்கியமான பாடம் தான் முஸ்லிம் சமூகத்தின் ஒன்று கூடல், இஜ்திமா நடக்குது. அல்லாஹ் இந்த உம்மத்தை தனித்தனிய வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வைக்க இல்லை. நீங்க சம்பாதிச்சு திண்டு வந்து உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க இல்ல, எல்லாரோடும் கலக்கணும். இந்த உம்மத்து எல்லாரோடும் கலக்கணும். துனியாவுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக கலக்கணும். இஹ்திலாத் மஅன்னாஸ், மக்களோடு ரப்புக்காக கலக்கணும். அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான தர்த்தீபை பாருங்க. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் எங்கட மஹல்லாவுடைய பள்ளிவாசல்ல மக்களோட கலக்கிறோம். பாங்கு சொன்னே வாரும். மஹல்லாவில் இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருடைய மூஞ்சையும் பார்க்கப்படுது. ஒரு ஆள்ட முகத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? ஆள்ட முகத்தை பார்க்கிறது. கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு குழம்பி போச்சு. வீட்டுக்கு வெளியில போகாம பயந்து உள்ளுக்கு இருந்து சில பேரு மனநோயாளிகளாக மாறினாங்க. ரோட்டில சுத்தி தெரிந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து இன்னொருத்தருடைய முகம் பார்க்க கிடைக்கல. மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான் அடுத்தவர் முகத்தை பார்க்கிறது. நாளாந்தம் 5 நேரம் வந்து உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களின் முகத்தை பார்த்து தோளோட தோல் நின்று காலோட காலை ஒட்டி நின்று தொழுகின்றார். கிழமைக்கு ஒரு தடவம் மஹல்லாவிலிருந்து வெளியில வந்து, பெரிய ஊர் தானே, ஊரோட முகத்தை பாருங்க. ஜும்மாவை எல்லாம் வச்சிருக்கிறார். கிழமையில் ஒரு தடவை ஊருடைய முகத்தை பாருங்க. எல்லா மஹல்லாவும் வருவாங்க. உங்களோட ஊரொன்று சேரும். ஊருடைய இஜ்திமா ஜும்மா வருஷத்துக்கு ஒருக்க வச்சிருக்கிறான். முழு உலகத்தை போயிட்டு பாருங்க. பல நிறத்தில, பல மொழி பேசுறவங்க, பல ஜாதி அந்தஸ்து உள்ளவங்க, பல குணம் படைச்சவங்க, பல ஜாதி மிசாஜ் உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு வருவாங்க. அங்கார பாய எல்லாரும் முன்பு கூட ஒரே உடுப்போடு நிற்கணும். உம்மத்தோட முகத்தை பார்க்கிற இடம் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல். அல்லாஹ்வுடைய இஜ்திமாயத் அங்க ஹஜ்ஜில ப்ரூஃப் ஆகுது. 3வது படிப்பில்தான் ஹாஜிகள் மரணத்தை அவங்களுக்கு உலகத்துல பிராக்டிக்கலாக காட்டுற. நீங்க மௌத்தான பிறகு எப்படி ஆக போறீங்கன்றத உசுரோட ஒருக்க பார்த்துட்டு போங்கன்னுதான் ஹாஜிகளுக்கு கொண்டு வச்சிருக்கீங்க. ஹஜ்ஜிக்கு போற நேரம் உங்களோட உறவினர்களுக்கு கண்ணீர் வடித்து விடை கொடுத்துட்டு போறீங்க. மனைவியை விட்டுட்டு போறீங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க, பெற்றோர்களை விட்டுட்டு போறீங்க, தொழிலை விட்டுட்டு போறீங்க. கண்ணீர் வடிப்பாங்க எல்லாரும். மற்ற பயணத்துக்கு வழிகாட்டியும் ஹஜ்ஜிக்கு போற நேரம் எல்லாரும் கண் வடிப்பாங்க. அப்ப நினைங்க, இப்ப உசுரோட அவங்க கண்ணீர் வடிக்கிறத பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் கண்ணீர் வடிப்பாங்க, எனக்கு உசுறு இருக்காது. இதே நிலைமை நடக்கும். மீகாத்துக்கு போராடனை ஊரிலே குளித்துட்டு இஹ்ராமுடைய பிடவையை அணிந்து கொண்டு போனாலும் அசுலிலே நியத்து வைப்பதற்கு சுன்னத்தான இடம் மீகாத். அங்கிருந்துதான் அமல் ஆரம்பமாகுது, இஹ்ராமுடைய சட்டம் ஆரம்பமாகுது. அங்க போயிட்டு இவர் 2 புடவையை சுத்துறார், குளித்திருக்கிறார், 2 புடவையை சுத்துறார். இவருக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், இன்றைக்கு உயிரோட நீங்களே குளிச்சு 2 புடவையை சுத்துறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அந்த நாளையில மற்றவங்க உன்னை குளிப்பாட்டி வெள்ளையில சுத்துவாங்க. கஃபன் ஞாபகப்படுத்தப்படுது. 3வது ஞாபகப்படுத்தினான், அரபாவுடைய மைதானத்தில் போயிட்டு ஒரு பார்வை பாருங்க. அந்த அரபாவுடைய மைதானம் ஒரே கிரவுண்ட், ஒரே மைதானம், ஒரே உடுப்போட, ஒரே சத்தத்தோட உலகளாவிய மக்கள் குழுமி இருக்கிறாங்க. அதை பார்த்து நினைங்க, இது எதை போல இருக்குது? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் முன்னுக்கு மக்கள் சூரூதி முன்னே எழும்புற காட்சியை பிரதிபலிக்கிறேன். அங்க பார்க்க முன்னே அல்லாஹ் இங்க ஒருக்க பார்க்க வைக்கிறான். மறுமையின் வாழ்வை போக முன்பே அல்லாஹ் உலகத்துல காட்டுற ஒரு நிகழ்வு தான் ஹாஜிகளுக்கு நடக்குது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு ஹாஜிகளுக்கு கிடைக்கிறது, படிப்பினை கிடைக்கிறது. படிப்பினைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். துரூஸ் அல் முஸ்தஃபாதா மினல் ஹஜ், ஹஜ்ஜில் இருந்து பெறப்படுகிற பிரயோசனங்கள், பாடங்கள், இது நிறையவே உலமாக்கள் கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சிலதை உங்களுக்கு முன்னால சொல்லி இருக்கிறேன்.